நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல மலைக்கு பறந்து போய் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்ட்டு 2ஆம் வசனம் வாசிக்கணுமா? இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளிலே நானிலே கொடுக்கிறார்கள். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவரை சோதித்தருகிறது. சங்கீதக்காரன் தாவீதுக்கு வந்த உபத்திரவங்கள் எல்லாம் அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தான். உண்மையிலே இந்த இடத்துல சபை எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை, திருப்தியே இல்லை. நேற்று இடிக்கும் போது நிறைய பேர் சந்தோஷப்படுறது நான் பார்த்தேன். அது இடிக்கும் போது எல்லாம் நின்று சிரிச்சுக்கின்னு பேசி கொண்டது அப்படியே பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஒரு பக்கம் ஆண்டோட பலப்படுத்தினான். தூண்டுதல் பண்ண ஆட்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன். இடிங்க அதை பற்றி தான் கவலை அடிச்சுட்டு போய்கினே இருக்க அப்படி சொன்ன ஆளை குறித்து கேள்விப்பட்டேன். அது என்னன்னா, வேதம் சொல்லுகிறேன், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான்னு பயன்படுது. நான் அப்படியே சொன்னேன். அது யார் சொன்னாலும் யார் சொன்னாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நீதிமானுக்கு கர்த்தர் எப்போது துணையாக இருக்கிறார். அலையா சொல்லுவோமா? சங்கீதக்காரன் சொல்றான், நான் எதுக்கு அங்கே இங்கெல்லாம் போனோம், என்ன ஏன் நீ பட்சியை போல பறந்து மலைக்கு போன என்ன ஏன் சொல்றீங்க? துன்மார்க்கர் எவ்வளவுதான் எனக்கு விரோதமா எழும்பினாலும் அஸ்திபாரங்களா நிர்மூலமானாலும் கூட கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். சூழ்நிலை வந்தாலும் கூட அவன் நினைச்சிருக்கலாம் நாளைக்கு சர்ச்சை நடக்காது, என்னதான் பண்றாங்க பார்க்கலான்னு. ஆனா தேவன் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சா மனுஷால ஒண்ணு பண்ணவே முடியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஜனங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். எங்கெல்லாம் கூடி ஜெபிக்கிறோமோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. 10 ஜனங்களை போல கோயில தான் கர்த்தர் வாசம் பண்ணல, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. நமக்குள்ளே உலாவுகிற தேவன் நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்முடைய தேவனாக இருக்கிறார் பைபிள்ல. நீங்க சொல்லுவோமா? ஏன்னா நீங்களே அந்த ஆலயம் சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம பரிசுத்த ஆலயத்துல கர்த்தர் இருக்கிறார், இதை எல்லாம் என்ன செய்யறாரா பார்த்து கொண்டு இருக்கிறார் சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். சொல்லிட்டு அவன் சொல்லும் போது சொல்றா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்திலே இதுக்கு அவருடைய கண்கள் மனுபத்தை நோக்கி இருக்கிற இமைகள் அவர்களை சோதித்தருகிற. இந்த வசனம் 5ஆம் வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம். கர்த்தர் சோதித்தருகிறார், துன்மார்க்கனை உள்ளம் வெறுக்கிறது. நல்லா கவனிங்க, நீதிமானை கர்த்தர் சோதித்தருகிறார். ஒரு சோதனை வரும்போது நம்ம என்ன செய்யணுமா அப்பதான் புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு காரியம் நான் நினைச்சேன். நேற்று வரும்போது நான் நினைச்சேன், ஏன் நமக்கு மட்டும் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து கொண்டே இருக்குன்னா கர்த்தர் நமக்கு குடவிடுகிறார். யாக்கோபு நிருபக்காரர் அப்படியா சொல்றான். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யாக்கோபு 1:12 வாசிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். யாக்கோபு 1:12 வாசிக்கும் போது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகணத்தை பெறுவான். திரும்ப சத்தமா வாசிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் சகிக்கணும். அதான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நீங்க சொல்லுவோமா? நான் ஒண்ணு யோசனை பண்ணிருக்கலாம், நானும் இறங்கி செஞ்சிருக்கலாம், சண்டை போட்டுருக்கலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம். இப்படி ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம தெய்வம் கண்ணு இல்லாத தெய்வம் இல்லை, இல்லை காணாத தெய்வம் இல்லை, பேசாத தெய்வம் இல்லை, கேட்காத தெய்வம் இல்லை. நான் வச்சு அறிந்திருக்கிறார். ஆகாரை வனாந்திரத்தில் அறிந்தவர், ஆபிரகாமை வனாந்திரத்தில் அறிந்தவர், யாக்கோபை வனாந்திரத்தில் அறிந்தவர். வனாந்திரமான சூழ்நிலை நமக்கு வந்தாலும் இந்த வனாந்திரம் செழிப்பா மாறப்போகுது. சொல்லுவோமா? கர்த்தர் மாற்ற போறார். என்ன அர்த்தம் நான் சொல்றேன் பாருங்க. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். சோதிக்க வாசிங்க, 12 வாசிங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்,
அவன் உத்தமன் என்று விளங்கணும். முதல்ல அந்த சோதனை வரும்போது சின்னதா இருக்கணும். என்னதான் போராட்டம் வந்தாலும் சரி, யார் கைவிட்டாலும் சரி, கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் உடனே என்ன ஆண்டவரே இதெல்லாம் ஒரு கடவுளா, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லல. ஆண்டவரை இன்னும் இடிக்கணும், இடிச்சு போட்டு பரவாயில்ல, ஆனாலும் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறேன், என்னை தேர்ச்சுகிறவராக இருக்கிறேன், இதை விட பெரிய காரியங்களுக்காக செய்கிறவராக இருக்கிறேன். அப்ப சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அடுத்தது ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரா? வாக்குத்தத்தம் பண்ணின. ஆமா, எல்லாருக்கும் ஒரு கிரீடத்தை கர்த்தர் வச்சுக்கிறாரு. தெரியுமா உங்களுக்கு? ஜீவ கிரீடம், ஜீவ கிரீடம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக் கொண்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு ஆண்டவரே? ஜீவ கிரீடம். நீங்க சொல்லுவோமா? நீதியின் கிரீடம் என்ன கிரீடம்? ஜீவ கிரீடம். இன்னொரு கிரீடம் வாடாத கிரீடம், மகிமையின் கிரீடம். போய் கிரீடம், நிறைய கிரீடங்களை கர்த்தர் வச்சுக்கிறார். யாராருக்கு எந்தெந்த கிரீடம் தெரியல. நீங்க சொல்லுவோமா? இந்த பூமியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாச பிள்ளைகளுக்கு தான் சோதனை அதிகம். நீங்க தயவுசெய்து நினைச்சுக்காதீங்க, இயேசுநாதர் வந்த பிறகுதான் என்னதே ஒரே சோதனையாக இருக்குது, ஒரே ரோதனையாக இருக்குது, ஒரே வேதனையாக இருக்குது சொல்லாதீங்க. இப்பதான் நமக்கு ஆண்டவர் செய்யறாரு, உங்களுக்கு இன்னும் ஜீவ இடத்தை வைக்கிறதுக்காக கூட சோதிக்கிறார். அதான் யோபு சொல்றான், நான் சோதித்த பின் எப்படி விளங்குவேன்? சோதனை பண்ணதான் பொண்ணா மாற முடியும். ஒரு கல்லை வெட்டி எடுக்கும் போதோ மண்ணை வெட்டி எடுக்கும் போதோ அதை பொண்ணு என்ன செஞ்சு உள்ள மறைந்திருக்கும். அதை ப்ராசஸிங் பண்ணும் போது தான் அது சுத்தமான பொண்ணு வெளிப்படும். அதனால என் கண்பாளருக்கு அதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொண்ணு அக்னியினாலே சோதிக்கப்படும். ஏன் யோபுக்கு ஆண்டவர் எப்பவுமே தாராளமா பண்ணிருக்கலாம், அவர் அப்படி பண்ணதுனால தான் யோபை பத்தி நமக்கு தெரியுது. நீங்க சொல்லுவோமா? யோபு ஒரு மனுஷன் இருந்தாலும் எப்படி தைரியமா சொல்றோம்? அவனுக்கு போராட்டம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, ஆனாலும் கர்த்தருக்கு எப்படி இருந்தாவ சாட்சியா உண்மையா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அப்படியே பிடித்து கொண்டான். முடிவிலே கர்த்தர் அவனை இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். அவருக்கு மாத்திரம் இல்ல, ஆண்டவர் நீதிமான சோதனை தெரியும். எல்லாரும் சோதனை வராது. சில பேர் பாருங்க, கிறிஸ்டியன்ல இருக்கிற கூட சோதனை வராது. சில பேர் ஜாலியா இருப்பான். சோதனை நமக்கெல்லாம் சோதனை வராது, ஏன்னா இயேசு கூட இருக்கிறார். சோதனை வராதவங்க கூட இயேசு இல்லை. ஞாபகம், சோதனை யாருக்கு இல்லையோ, யாருக்கு போராட்டம் இல்லையோ, யாருக்கு பிரச்சனை இல்லையோ, சீக்கிரம் லேபில் போய் டெஸ்ட் பண்ணுங்க. இயேசு கூட இல்லைன்னு அர்த்தம். எப்போ பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், கவலை எல்லாம் நம்ம கூட இருக்குதோ, அதன் மத்தியிலும் ஜீவனத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதான் விசுவாசம். இல்லையா சொல்லுவோமா? அதான் விசுவாசம். வியாதி வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, பலவீனம் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், என்னை அவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? பாட்டுக்கு வியாதிகள் வேதனைகள் வந்தாலும் ஆமா, அவர் தூங்கி கொண்டுகிறார். ஒன்றும் பண்ண முடியும். கர்த்தரை சொல்றோம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம், ஜீவ கிரீடம் சூடும் நேரம். பாட்டுக்கு சோர்ந்து போகாதே மனமே, பாட்டு பாடலாமா? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே.
யாரை சோதிக்கிறாரு? நீதிமானை சோதிக்கிறார். கடைசி வருஷம் வாசிக்க, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியில் பிரியப்படுவார், அவர் முகம் செம்மையானவரை நோக்கி இருக்கு. அப்ப என்னன்னா, ஆண்டவர் நீதிமானை சோதிக்கிற தேவன் மாத்திரமல்ல, நீதிமான்கள் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம சிலர் யோசிக்கும், நமக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, மற்றவனுக்கு ஒரு கண்ணாவது போச்சு, எப்படியாவது போட்டோன்னு சொல்லி. அப்படி இல்லை. நீதிமான யாரு? தேவனுடைய கட்டளைகளுக்கு பயந்து, அவர் வாழ்த்துக்கு செவி கொடுத்து, யாரெல்லாம் பயந்து நடக்கிறார்களோ அவர்கள் தான் கர்த்தருக்கு சொந்தம் நீதிமான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க சொல்லுவோமா? ஆகவே கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். அவர் இமைகள் நம்மை சோதித்து தருகிறது. ஒரு நாள் கர்த்தர் நம்மை சோதித்து கொண்டிருக்கிற அந்த எண்ணம் நம்ம நாட்டும் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். சொல்லுவோமா?